எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுனாமி, எர்த்குவேக் இதுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரே ஜப்பான் தாங்க. அதுவும் டோக்கியோல கண்டிப்பா மாசத்துக்கு 4 டைம் ஆச்சும் எர்த்குவேக் வந்துரும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது, நம்ம வீட்ல இருக்க பொருட்கள எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசென்ட்டா ஒரு டிவியும், அதுக்கான ஒரு குட்டி டிவி யூனிட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த டிவி யூனிட்ட ஃபிட் பண்ணி குடுக்கறதுக்கு மட்டும் கடையில கிட்டத்தட்ட 3000 யென் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் அப்படின்றனால என் ஹஸ்பண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் பார்த்து அவங்களே ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சுட்டாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் எர்த்குவேக் வந்தால் இந்த டிவி அப்படியே முன்னாடி கமுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டிவி இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த எர்த்குவேக் ப்ரொடெக்ஷனும் அதில் ஒரு ஸ்டெப்பாகவே வச்சுருக்காங்க. இதுக்காக 2 ஹூக்கும் ஒரு கயிறும் தான் கொடுத்துருந்தாங்க. 2 ஹூக்கையும் டிவிக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டு அந்த கயிறை டிவி யூனிட்டோட சேர்த்து கட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது டிவி ஷேக் ஆகுறது கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிவி நாங்கள் யோதோபஷி அக்கிபால ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு தான் வாங்கினோம். நீங்களும் ஜப்பானில் இருந்தீங்கன்னா இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.